இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள், கடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள், கலங்கி நிற்கிற ஒரு சூழ்நிலைகள். இந்த நேரத்தில் எப்படி இந்த பாதையை நம்ம கடந்து செல்ல போகிறோம்? எப்படி இந்த சூழ்நிலைகளை நாம் கடந்து செல்ல போகிறோம்? யார் எங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று எதிர்பார்க்கும் பொழுது யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். அற்புதம் செய்வதற்கு முன்பாக நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்ன காரியம்? முதலாவது, நீ உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த அற்புதத்தை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பாக உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். இயேசுவுக்காக வாழ்வேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்து உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு ஆயத்தம் தேவை இருக்கிறது. திருமணத்திற்கு ஒரு ஆயத்தம், ஒலிம்பிக்கில் ஓடி நாம் ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆயத்தம். நம்முடைய வாழ்விலே எல்லா காரியத்திற்கும் நாம் ஒரு ஆயத்தத்தை வைத்திருக்கிறோம். மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்து நில்லு. நம்முடைய வாழ்விலே கர்த்தர் எதிர்பார்க்கிற ஆயத்தம் என்ன? ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். எனக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு உன்னை ஒப்புக்கொடு. அவர் நம்மளை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நிச்சயமாக சொல்லுகிறேன், ஆண்டவரிடத்தில் நம்ம நிறைய எதிர்பார்ப்போடு நீங்கள் இன்றைக்கி வந்திருப்பீங்க. இந்த காரியத்தை எனக்கு செஞ்சு அற்புதம் நடந்துட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என் வாழ்க்கையில் அந்த தீமையை நன்மையாய் மாற்றி ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்துட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. இந்த தீமையான பாதையை எனக்கு நன்மையாக மாற்றிட்டா எனக்கு எவ்வளவு நன்மையாக சந்தோஷமாக இருக்கும். அப்படி நம்ம ஒரு எதிர்பார்ப்பை கர்த்தரிடத்தில் வைக்கிறோம். நிச்சயமாக அது உண்மைதான். எல்லாருக்கும் நன்மை செய்கிற அற்புதம் செய்கிறவரிடத்துல ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே பாருங்கள், யார் நிறையா பணம் வச்சுருக்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் கொடுத்து உதவுனா நல்லா இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ரொம்ப பணக்காரனாக இருப்பாங்க, கல்யாணம் வீட்டுக்கு வச்சுருந்தேன்னா அவங்க ஏதாவது கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. கொடுத்துட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சார் எதிர்பார்த்தோம், அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும்பொழுது, நெருக்கம் வரும்பொழுது, கலக்கங்கள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது நம்ம இருதயம் ஒரு எதிர்பார்ப்பு வருகிறது. என்னென்னா, இவ்வளோ பெரிய தெய்வம் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செஞ்சால் நல்லா இருக்குமே, இந்த கலங்கி நிற்கிற வேலையில் ஒரு அற்புதம் நடந்துட்டா நல்லா இருக்குமே, இந்த போராட்டமான நேரத்தில் ஒரு அற்புதம் நடந்துட்டா நல்லா இருக்குமே. நம்ம இருதயம் நிச்சயமாக எதிர்பார்ப்பதில் தவறே கிடையாது. ஏனென்றால் நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே நம்மிலும் பெரிய தெய்வம், நம்மை உண்டாக்கின தேவாதி தேவனை எதிர்பார்த்து காத்து நிற்கிறது. ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீரா? என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, இவ்வளவு போராட்டம், இருள் சூழ்ந்த ஒரு நிலைமையோடு வந்திருக்கிறேன், நான் கலங்கி வந்திருக்கிறேன், நான் திகைத்து போய் வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீரா என்று நாம் எதிர்பார்க்கிறோம். உண்மையிலும் உண்மை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? உங்களை கொஞ்சம் ஆயத்தப்படுத்திக்கிடுங்க. இந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை கொஞ்சம் ஆயத்தப்படுத்துங்க. எப்படி ஆயத்தப்படுத்துவது? ஆண்டவரே, என்னையும் பரிசுத்தமாக்குங்க. ஆண்டவரே, உங்கள் இரத்தத்தினால் கழுவி எனக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கையை தாங்க. நிச்சயமாக சொல்லுகிறேன், நாம் விரும்புகிறது அற்புதம், கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புவது பரிசுத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. திரும்பவும் சொல்கிறேன், நாம் விரும்புவது அற்புதம். அற்புதம் எத்தனை பேருக்கு வேணும்? சரி, உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. பரிசுத்தம் எனக்கு வேணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நான் உண்மையாக கேட்பேன், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தத்தை தாங்க ஆண்டவரே. நம்முடைய வாழ்விலே நம்மை உண்டாக்கினவர், அற்புதங்களை செய்கிறவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்கிற ஒரு ஏக்கம் நமக்குள்ள இருக்கணும். தயவு செய்து திரும்ப சொல்கிறேன், நம்மை உண்டாக்கின கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? என் பிள்ளை எனக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தமாக வாழணும், நான் அந்த பிள்ளைகள் நடுவில் அற்புதத்தை செய்ய போகிறேன். ஐயா, நிறைய பேருக்கு தெரியாது பரிசுத்தமாக எப்படி வாழ முடியும்னு சொல்லி. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நான் சொல்லுகிறேன், எப்படிங்க பரிசுத்தமாக வாழ முடியும்? இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவி பரிசுத்தமாக்குகிறது. இயேசுவின் இரத்தத்தினால் நமக்கு ஒரு பரிசுத்தம் கிடைக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தையும் கழுவி பரிசுத்தமாய் மாற்றுகிறது. நிச்சயமாக சொல்லுகிறேன்,
எத்தனை பேர் இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்தி, ஏசப்பா உங்க ரத்தத்தை என் மேல ஊற்றுங்க, என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, என் பாவத்தை மன்னித்து என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, நீர் விரும்பாத பாவம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி எத்தனை பேர் பரிசுத்தத்தை விரும்புகிறீங்களோ? நான் திரும்பவும் சொல்றேன், முதல்ல எதை விரும்பணும்? பரிசுத்தத்தை விரும்ப வேண்டும். இன்றைக்கு அநேகர் மற்ற மதத்துக்கும் மற்ற டூப்ளிகேட் தெய்வத்துக்கும் உண்மையான தெய்வத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த வேத வசனத்தில் மட்டும்தான் பரிசுத்தம் என்ற வார்த்தை இருக்கிறது. எந்த மதமும் பரிசுத்தங்கிற வார்த்தை எந்த மதத்திலும் இல்லை. ஆனால் வேதத்தில் மட்டும்தான், நம்மை உண்டாக்கின தெய்வம் மட்டும்தான் பரிசுத்தமா மாறின என் பிள்ளைகள் விரும்புகிறாரு. எனக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, நீங்களும் நானும் பரிசுத்தத்தை விரும்பினா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பரிசுத்தமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். பரிசுத்தமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு கலக்கத்தின் மத்தியிலே, பிரச்சனையின் மத்தியிலே, நம்முடைய தேவையின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே நாம எதை எதிர்பார்க்கிறோம்? கர்த்தரிடத்துல அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். ஐயா, ஒரு அற்புதம் நடந்து என் கடன் பிரச்சனை விடுதலை ஆயாராதான். உண்மையில நான் நினைச்சிருக்கிறேன், கடன் பிரச்சனையில மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது ஒரு அற்புதம் நடக்காதா? எங்கிருந்து இந்த அற்புதம் நடக்கும்? எப்படி இந்த கடன் பிரச்சனை எனக்கு விடுதலை கிடைக்கும்? நான் கலங்கி நின்ற நாட்கள் உண்டு. ஆனால் அன்றைக்கு எனக்கு அற்புதம் நடந்துருச்சு. அன்றைக்கு எனக்கு அற்புதம் நடந்துச்சு. எப்படி பிரதர் அந்த அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கர்த்தர் ஒரு மனிதனை அனுப்பினார். அவர் எங்கிருந்து வந்தாருன்னெலாம் தெரியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி பணத்தை அவர் கொடுத்துட்டு போகலை. அவர் என்னுடைய கம்பெனிக்கு மாதம் 10 டன் மெட்டீரியல் தேவை இருக்குது, அந்த மாதம் 10 டன் எனக்கு வேணும், அதை உங்களால் கொடுக்க முடியுமா? ஓகே, நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா எங்கிட்ட மிஷின் இருக்குது, வேலை செய்ய ஆட்கள் இருக்குது, ஆனால் பணம் தான் இல்லை. பணம் இல்லாதனால கடன் வாங்கி கடனில் முங்கிட்டோம். கர்த்தர் ஒரு மனிதனை அனுப்பினார். அவர் சொன்னார், பணத்தை நான் முதல்ல கொடுத்துட்றேன், சரக்கு எனக்கு 2வது கொடுங்க. இதுதான் அற்புதம். ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே சரக்கு கொடுத்து 1 மாதம் கூட கழிச்சு எங்களுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் அனுப்பின அற்புத மனிதர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் பணத்தை கொடுத்துறேன், எனக்கு என்ன கொடுங்க? சரக்கை கொடுங்கன்னு சொல்லி உண்மையிலும் உண்மையாய் நடந்தது. எதற்காக இதை சொல்லுகிறேன்? அற்புதத்தின் தேவன் உங்கள் நடுவில் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார்.